அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு டிடிவி தினகரன் தயக்கம் காட்டுவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தயக்கம் காட்டுவதான தகவல் வெளியாக இருக்கிறது. தினகரனுக்கு பாஜக மேலிடம் அழுத்தம் கொடுத்த நிலையிலும் டிடிவி தினகரன் தயக்கத்தோடு இருப்பதாக கூறுகிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் குணசேகரன் இணைந்திருக்கிறார். குணசேகரன், அதிமுக பாஜக கூட்டணியில டிடிவி தினகரன் விரைவில் சேர்க்கப்படுவார் அப்படிங்கிற யூகங்களுக்கு மத்தியில அவருக்கு தொடர்ந்து ஒரு தயக்கம் இருக்கிறதா? அதற்கான காரணம் என்ன? இந்த கூட்டணிக்குள் டிடிவி தினகரன் வருவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? அமமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரனை என்டிஏ கூட்டணியில் சேர்ப்பது தொடர்பான முடிவினை கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு எடுத்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருந்தது. அதிலும் குறிப்பாக இந்த வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அந்த கூட்டணியில் அமமுக டிடிவி தினகரனை சேர்க்க வேண்டும் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாஜகவினுடைய முழு முடிவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து டிடிவி தினகரனை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் பாஜக ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அமித்ஷாவை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருந்தார். அதற்கு மறுதினமே டிடிவி தினகரனும் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தும் பேசியிருந்தார். அதன் பிறகு சனிக்கிழமை இரவு சென்னை திரும்பிய டிடிவி தினகரன் 4 நாட்களாகியும் இதுவரை எந்தவிதமான நிர்வாகிகளையோ அவர்களுடைய கட்சி தொண்டர்களையோ இதுவரை பொதுவெளியில் அல்லது கட்சி சார்ந்த எந்த விதமான நடவடிக்கைகளும் டிடிவி தினகரன் ஈடுபடாமல் இருந்து வருகிறார். அதிலும் குறிப்பாக அமித்ஷாவை சந்தித்து திரும்பிய பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக கட்சி இணைவது தொடர்பாக டிடிவி தினகரன் சம்மதம் தெரிவித்ததாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருந்தது. இந்த நிலையில் அந்த செய்தியின் மூலமாக தனது நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பான ஒரு குழப்பத்தில் தயக்கத்தில் டிடிவி தினகரன் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளிவந்த பிறகு பாஜகவுடன் பேச்சுவார்த்தையினை டிடிவி தினகரன் முழுவதுமாக தவிர்த்து வந்திருந்தார். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்றால் நிபந்தனையும் விதித்திருந்தார். அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் தாம் இடம்பெற போவதும் இல்லை எனவும் திட்டவட்டமாக ஒவ்வொரு மாவட்ட சார்ந்திருக்கக்கூடிய அமமுகவினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே டிடிவி தினகரன் தெரிவித்து வந்திருந்தார். இந்த நிலையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் இணைவது தொடர்பாக மிகப்பெரிய ஒரு தயக்கத்திலும் அப்செட்டிலும் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் மூலமாக அதிமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்பதும் அதே போல எடப்பாடி பழனிசாமியிடம் எத்தனை தொகுதிகள் கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு நிபந்தனைக்கும் தற்பொழுது டிடிவி தினகரன் தள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் மூலமாகத்தான் இதுவரை இந்த செய்தியை எப்படி வெளியில் சொல்வது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது தொடர்பான அந்த தகவலை நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பது தொடர்பான ஒரு தயக்கத்திலும் அதே போல ஒரு அழுத்தத்திலும் டிடிவி தினகரன் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனாலும் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த தலைவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு சந்திப்பாக வரக்கூடிய 23ஆம் தேதி பிரதமரனுடைய நிகழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக சந்திக்கவும் இருக்கிறார்கள். அந்த சந்திப்பிற்கு முன்னதாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது தொடர்பான ஒரு கையொப்பமும் இட வேண்டும் என்பதும் இதன் மூலமாகத்தான் இந்த சந்திப்பை எப்படி வெளியில் கொண்டு வருவது, எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு தயக்கத்தில் டிடிவி தினகரன் தற்பொழுது இருந்து வருவதாக அமமுகவினுடைய நிர்வாகிகளும் அதே போல பாஜகவினுடைய நிர்வாகிகளும் தற்பொழுது தெரிவித்து வருகிறார்கள். அதாவது குணசேகரன், நீங்க சொல்றதுபடி பார்க்கும் பொழுது ஒரு அழுத்தத்தின் காரணமாக இந்த கூட்டணிக்குள் டிடிவி தினகரன் வருகிறார். ஆனா அதை தொண்டர்களிடம் எப்படி எடுத்து செல்வது, இதை எப்படி ஒரு ஜெல் ஆக்குறது கீழ்மட்ட அளவில் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சுணக்கமும் குழப்பமும் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? ஒரு கூட்டணி இறுதி வடிவம் பெறுவதில் இன்னுமே சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக டிடிவி தினகரன் முதல் நிபந்தனையாக முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மாற்றினால் மட்டுமே என்டிஏ கூட்டணியில் இணைவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என்ற கருத்தை தான் சில மாதங்களாகவே தெரிவித்து வந்திருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அதிமுக தலைமையினை டிடிவி தினகரன் ஏற்பதற்கு மிக முக்கியமான ஒரு தயக்கம் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் அதே சமயம் முதலமைச்சர் வேட்பாளராக அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி தான் என டிடிவி தினகரனிடம் தெரிவித்திருக்கிறார். தேர்தலுக்கு பிறகு
என்ற ஒரு தயக்கமும் அந்த சொல் டிடிவி தினகரனிடம் இருந்து வெளிவந்தால் மீண்டும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த முடிவும் அதே போல அதிமுகவினுடைய அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளும் மீண்டும் ஒரு குழப்பத்தையும் சலசலப்பையும் தான் ஏற்படுத்தும். இதற்கு அதிமுகவினுடைய நிர்வாகிகளும் அதனுடைய தலைவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக டிடிவி தினகரன் ஏற்றுக்கொண்டாலும் அதே போல அதிமுகவை தலைமையாக ஏற்றுக்கொண்டாலும் அமமுகவினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிகுந்த ஒரு வருத்தத்திற்கும் அதே போல எந்த வகையில் அதனை எதிர்கொள்வார்கள் என்பது போன்ற ஒரு முரண்பாடும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் தற்பொழுது டிடிவி தினகரன் மிகுந்த அழுத்தத்திற்கு மத்தியில், அதாவது பாஜகவினுடைய அழுத்தத்திற்கு மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இணைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த அழுத்தத்தினை எப்படி மீறி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து அமமுக, அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திப்போம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் தற்பொழுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பாஜக கூட்டணியில் தான் டிடிவி தினகரன் இருந்தார். அப்பொழுது அதிமுக தலைமை இல்லை. இந்த நிலையில் இந்த வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியில் தான் பாஜகவும் இருக்கிறது, மற்ற பாமகவும் இருக்கிறது, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கான இந்த கையொப்பம் என்பது எடப்பாடி பழனிசாமியுடன் தான் ஒவ்வொரு கட்சியும் தேர்ந்தெடுக்கும். எடப்பாடி பழனிசாமி தான், அதிமுக தான் ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் என்பதனையும் இறுதியாக முடிவும் செய்வார். அந்த நிலையில் தான் தற்பொழுது டிடிவி தினகரன் எப்படி எடப்பாடி பழனிசாமியிடம் எத்தனை தொகுதிகள் கேட்டு பெறுவது, அவருக்கு கீழாக எப்படி தனது கட்சியினை கூட்டணிக்குள் இணைப்பது என்பது போன்ற மிகப்பெரிய ஒரு தயக்கம் இருந்து வருவதன் காரணமாகத்தான் தற்பொழுது அவர் அப்செட்டில் இருப்பதாகவும், 3 நாட்களாக சென்னையில் இருந்தாலும் அவர் எந்த விதமான நிர்வாகிகளையோ அல்லது அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்களையோ இதுவரை சந்தித்தும் இதுவரை எந்த விதமான ஒரு நிச்சயமா குணசேகரன், இதுல முக்கியமான விஷயம் தஞ்சை நிர்வாகிகள் கூட்டத்துல இப்படி உள்ளடி வேலைகள் செய்து எடப்பாடி தரப்பிலிருந்து இந்த அதிமுக கூட்டணியில் இணைந்தாலும் நாம் தோற்கடிக்கப்பட்டு விடுவோம் என்கின்ற ஐயத்தையும் டிடிவி தினகரன் முன்வைத்திருந்தார். இதற்கு இடையிலே டெல்லிக்கு இருவருமே அழைத்து பேசப்படுகிறார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் எடப்பாடி தரப்புல சொல்லப்பட்டு அதுக்கான ஒரு சுமூக முடிவை பாஜக தரப்பிலிருந்து டெல்லியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குமா, இல்லை இதே தயக்கத்தோடும் இதே ஒரு சந்தேகத்தோடும் இந்த கூட்டணிக்குள்ள நம்ம எப்படி இயங்குறது, தோற்கடிக்கப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற அச்சம் டிடிவி தரப்புல நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கா? அதாவது கண்டிப்பாக டிடிவி தினகரன் முழு மனதாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு அவர் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்பதுதான் திட்டவட்டமாக இருக்கக்கூடிய ஒரு தகவல். இந்த நிலையில் தனது கட்சியின் சார்பில் அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றால், அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றால் தான் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில் தோற்கடிக்கப்படுவதற்கு உண்டான அனைத்து வேலைகளையும் அதிமுகவினரே செய்வார்கள் என்ற ஒரு அச்சம் டிடிவி தினகரனுக்கு இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2021ஆம் ஆண்டு அமமுக சார்பில் கோவில்பட்டி தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிட்டார். அப்பொழுது அவரை எதிர்த்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு போட்டியிட்டு அவரை வென்றிருந்தார், தோற்கடித்திருந்தார். டிடிவி தினகரன் தோல்வியுற்றிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அந்த தொகுதியில் அதிமுகவினுடைய நிர்வாகிகள் மறைமுகமாக அவர் தோற்கடிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் எடுப்பார்கள். சட்டமன்றத்திற்குள்ளாக டிடிவி தினகரன் வரக்கூடாது என்பதற்குண்டான அனைத்து வேலைகளையும் அதிமுகவின் சார்பில் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக எடுப்பார்கள் என்பது டிடிவி தினகரனுக்கு நன்றாக தெரியும். அந்த தயக்கத்தினாலும் அதே போல அமமுகவினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அதிமுகவினர் எப்படி வேலை பார்ப்பார்கள், அதே போல அதிமுகவினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக எப்படி வாக்கு சேகரிப்பதாக டிடிவி தினகரன் செல்வார் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களும் இதில் முரண்பாடுகளோடு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக டிடிவி தினகரனை சேர்ப்பதற்கு முக்கிய காரணமாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுதாய வாக்குகளை பெறுவதற்காக அவர் இணைக்கப்பட்டிருக்கிறார். இவர் சேர்க்கப்பட்டதன் மூலமாக டிடிவி தினகரன் அதிமுகவினுடைய வேட்பாளர்களுக்கு இந்த தென் மாவட்டங்களிலோ அதை சார்ந்து அதற்கு எதிராக இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வேட்பாளரை ஆதரித்து எப்படி இவர் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்பது போன்ற பல்வேறு குழப்பங்களும் அதே போல பல்வேறு சிக்கல்களும் நடைமுறை சிக்கல்களும் இந்த நிலையில் இருப்பதன் காரணமாக இதை ஒரு சில மாதங்களுக்குள்ளாக எப்படி தீர்த்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது, தேசிய ஜனநாயக கூட்டணியினை சமரசத்தோடு
தேர்தலை எதிர்கொள்வது என்பது தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் கேள்விக்குறியாகத்தான் இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியோடு பேசி வருகிறோம், ஓரிரு தினங்களுக்குள்ளாக ஒரு நல்ல செய்தி வரும் எனவும் நிர்வாகிகளிடம் மத்தியில் தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடந்த நிகழ்ச்சியில் தான் இந்த தகவலை எடப்பாடி பழனிசாமி பகிர்ந்திருந்தார். இந்த நிலையில் இது போன்ற தகவல்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனை எப்படி ஏற்றுக்கொள்வார், டிடிவி தினகரன் அதிமுகவை எப்படி ஏற்றுக்கொள்வார், இருவரும் இணைந்து இந்த தேர்தலை எப்படி சந்திப்பார்கள், தங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்வதற்கு எப்படி பிரச்சாரம் மேற்கொள்வார்கள், வியூகங்கள் வகுப்பார்கள், எத்தனை இடங்கள் அதிமுக அமமுகவிற்கு வழங்கும் என்பது போன்ற பல்வேறு சிக்கல்களுக்குள்ளாக தற்பொழுது டிடிவி தினகரன் தள்ளப்பட்டிருக்கிறார். டிடிவி தினகரனை பிரச்சாரத்திற்கு அழைப்பதற்காக எப்படி அதிமுக தலைவர்களோ நிர்வாகிகளோ இருப்பார்கள். ஏனென்றால் இதற்கு முன்பாக டிடிவி தினகரனுக்கு எதிராக பல்வேறு காட்டமான பதில்களும் குற்றச்சாட்டுகளையும் அதிமுகவினுடைய தலைவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதே சமயத்தில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மீதும் பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் காட்டமான ஒரு பதில்களையும் டிடிவி தினகரனும் தெரிவித்திருந்தார். இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகளுக்கும் அதே போல காட்டமான பதில்களுக்கும் மத்தியில் எப்படி இருவரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூலமாக சந்திப்பார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்து வருகிறது. ஒருவேளை அவர் அதிமுக கூட்டணிக்குள் வந்த பிறகு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் பொழுது ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளைத்தான் அமமுகவிற்கு ஒதுக்க வேண்டும் என்பதும் அதிமுகவினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதற்கும் அவர் ஏற்றுக்கொள்வதற்குண்டான நிலையில் தற்பொழுது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பாமகவிற்கு 18 தொகுதிகளும் அதே போல பாஜகவிற்கு 56 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் பெரும்பாலான தொகுதிகள் பாதிக்கும் குறைவான தொகுதிகளில் தான் அதிமுக போட்டியிடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த நிலையில் டிடிவி தினகரனுக்கும் இரட்டை இலக்கத்தில் எண்ணிக்கை கொடுத்தால் மேலும் தங்களுக்கான தொகுதிகள் குறையும் என்பது அதிமுகவினுடைய எண்ணமாக இருப்பதனால் ஒற்றை இலக்கத்தில் அமமுகவை சுருக்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு வியூகமாக இருக்கிறது. இதற்கு டிடிவி தினகரன் எப்படி ஏற்றுக்கொள்வார், ஒப்புக்கொள்வார் என்பதும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் முடிவில் தான் தெரிய வரும். இது மட்டுமல்லாது இன்னும் ஒரு சில சிறிய கட்சிகளுக்கும் ஒரு சில இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதன் மூலமாக 140க்கும் குறைவான தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி தனது அதிமுகவினுடைய வேட்பாளர்களை களம் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடிக்கும் அவர் ஆளாகுவார். இதன் மூலமாகத்தான் கூட்டணிக்குள் வரக்கூடிய அந்த தொகுதிகளை கட்சிகளுக்கான அந்த தொகுதிகளை குறைப்பதற்குண்டான அந்த பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து மேற்கொண்டாலும் கூட்டணிக்குள் வரக்கூடிய அந்த பாஜகவும் பாமகவும் அதே போல தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த அமமுகவும் அதிகமான தொகுதிகளை பெறக்கூடிய ஒரு நிலை தற்பொழுது அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்களும் இருந்து வருகிறது. இது மூலமாக பல்வேறு கட்டங்களாக பல்வேறு வடிவங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதிமுக எப்படி சமாளிப்பது என்பது தெரியாமல் தேர்தலுக்குண்டான அந்த வேலைகளை எப்படி தொடங்குவது என்பது தொடர்பான சிக்கல்களும் தொடர்ந்து இந்த கட்சிகளுக்குள் இருந்து வருகிறது. நிச்சயமாக இப்போ கூட்டணிக்குள் எப்படி அகாமடேட் பண்ணிப்பது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைனாலும் அதற்கு பிறகு தொகுதியை எப்படி பங்கீடு செய்து கொடுப்பதுங்கிறது இன்னொரு பிரச்சனையாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. ஒருவேளை பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளிலிருந்து டிடிவிக்கு கொடுத்து சமரசம் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா அப்படிங்கிற யூகத்துக்கு நம்ம போக முடியுமா? இதற்கு முன்பு கூட்டணிக்குள் டிடிவி தினகரன் வருவாரா என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்ட பொழுது அதற்கு மறுப்பு தெரிவிக்கல எடப்பாடி அவர்கள். ஆனால் ஓபிஎஸ் சசிகலா ஃபேக்டர்ஸ் குறித்த கேள்விக்கு அவர் தீர்க்கமான ஒரு மறுப்பை தெரிவித்திருந்தார். அப்போ முன்பே டிடிவியை இந்த கூட்டணிக்குள் ஏற்றுக்கொள்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கொண்டுதான் இருந்தது. அதற்கு எடப்பாடியும் ஓரளவுக்கு தயாராக தான் இருந்தார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதாவது கடந்த வாரம் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அமித்ஷாவை சந்தித்த பிறகு செய்தியாளர் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இருவரையும் சேர்க்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். ஆனால் டிடிவி தினகரனுக்கு வெளிப்படைய நேரடியான ஒரு பதிலை எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கவில்லை. அதே போல டிடிவி தினகரனை இந்த கூட்டணியில் சேர்க்காவிட்டால் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் என்பது பாஜகவினுடைய அமித்ஷாவினுடைய வார்த்தைகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கட்டாயம் டிடிவி தினகரனை சேர்க்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய அழுத்தமாக எடப்பாடி பழனிசாமிக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் மூலமாகத்தான் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரனை இணைப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதே போல டிடிவி தினகரனை சேர்க்க மறுத்தால் தனது தலைமைக்கே பாதிப்பு வரும் என எடப்பாடி பழனிசாமி கருதியதன் காரணமாகத்தான் தேர்தலுக்கு பிறகாக மற்ற கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்புகள் குறித்து பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்ற முடிவும் பாஜக தரப்பில் எடுத்திருக்கிறது. அதே போல தேர்தலை ஒரு வழியாக கூட்டணிக்குள் சேர்க்க வேண்டும்,
தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்திற்கு எடப்பாடி பழனிசாமியும் தள்ளப்பட்டிருப்பதன் காரணமாகத்தான் தற்பொழுது டிடிவி தினகரனையும் சேர்ப்பதற்குண்டான ஒப்புதலையும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் வழங்கியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.